ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்கானி எக் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு முட்டையை கீறி இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கசகசாவும் முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும், லைட்டாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக கலர் மாறி வரும். அப்போ நம்ம பால் 1 கப் போல் நான் அதில் சேர்த்துருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். புதினா இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.